என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என்று சந்தோஷமான செய்தியை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உனக்காகவே உன் கூட இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு எதையோ நினைக்கின்றாய்? யார் ஒருவர் உன்னை விட்டு போய்விட்டார் என்று நினைத்தாயோ, உனக்கு சொந்தமான ஒருவர் என்னை விட்டு போய்விட்டார் என்று கண் கலங்கினாயோ, இப்போ அவரே உன்னை தேடி வரத்தான் போகிறார். நீ நினைத்த வாழ்க்கையை கிடைப்பதற்கு இந்த வராகியின் திருநாமத்தை சொல்லி வர பலன் கூடி வருவதை நீ காலத்தால் உணர்ந்து விட்டாய் அல்லவா? உன் காத்திருப்புக்கான பலனும் கிடைத்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? எதற்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருந்தாயோ அதை உன் வாசல் கதவை தட்டி இந்த வராகி தாயானவள் தந்து விட்டேன். இம்மை பொழுதும் உன்னை மறவா வரம் தருவதற்கு நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? என் தாயே, உன் கடைக்கன் பார்வை ஒன்று போதும் என் துன்பங்கள் என்னை விட்டு அகழ்வதற்கு என்று சொன்னாயே. இப்பொழுது உன் துன்பத்தை அகற்றிவிட்டு நீ கேட்ட இன்பத்தை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். எல்லோரும் என்னை விமர்சிக்கிறார்களே என்று மனம் புழுங்கிக் கொண்டு இருக்காது. விமர்சனங்கள் தான் நீ பலம் வாய்ந்தவராக மாற்றுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் உன் வாழ்க்கையில் வரும்பொழுதுதான் நீ என்ன செய்தாலும் அங்கு குற்றம் சொல்ல இருந்தாலும் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதுதான் சிறப்பு என்பதை அறிந்து கொண்டு நீ செயல்படுகின்ற அந்த காரியத்தில் என்னையே கதி என்று தேடி வந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதை தளரவிடச் செய்யாமல் நீ எங்கு தோற்றிவிடுவோம் என்று நினைத்தாயோ, எதை இழந்து விடுவோம் என்று நினைத்தாயோ, அதை காலத்தின் உன் நிலைமை சரி செய்து கொண்டு இருக்கின்றது. நீ என் வழிபாட்டிலே தொடர்ந்து உன் கவனத்தை செலுத்து. உன் வாழ்க்கையை படிப்படியாக முன்னேற்றுவதற்கு இந்த வராகி தாய் நான் வந்து விட்டேன். உறவுகளால் உன் இல்லறம் சர்வ நிச்சயமாக நல்லறமாகத்தான் மாறப்போகிறது என்று உனக்கு அடித்து சொல்லத்தான் வந்து இருக்கின்றேன். வாழ்க்கை என்னும் தேடலில் வாழ்வு முடிந்து போகும் என்று நினைக்காதே. உறவு என்பது நீ உடுத்தி கொள்ளும் ஆடைக்கு ஒப்பானது. நீ அணிந்து கொள்ளும் ஆடைதான் உனக்கு அடையாளம். நீ எதை எங்கு இழந்து விட்டேன் என்று நினைக்கின்றாயோ அங்கு உன் வாழ்க்கையில் அடுத்த நடக்கப் போகும் அதிசயத்திற்கு நீ தயாராகவில்லை என்றுதான் அர்த்தம். அதனால் நான் சொல்வது கவனமாக கேள். இழந்து விட்டேன் என்று இழந்ததை நினைத்தும் கடந்து போனதை நினைத்தும் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாருமே இல்லை. இங்கு நாம் வாழ்வில் வருவதற்கும் போவதற்கும் நன்மைக்கும் தீமைக்கும் நாம் பூர்வ ஜென்ம கரும வினைகள் மட்டும்தான் காரணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது யாரை கடந்து வர வேண்டுமோ அவர்களை கடந்து வந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. யாரை அங்கு நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டுமோ அவர்களை நகர்ந்து கொண்டு தான் செல்ல வேண்டியது இருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நீ முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கு இந்த வராகி தாய் நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் இந்த நிலைமையில் இருக்கின்றேன் என்று நினைக்காதே. என் நிலையிலும் எனக்கான முன்னேற்றத்தை என் வராகி தாயானவள் எனக்கு தந்து கொண்டு தான் இருக்கின்றாள். அதில் முயற்சியும் பயிற்சியும் பெற்று சர்வ நிச்சயம் எனக்கு உரிமையானதை நான் பெறத்தான் போகிறேன் என்று உன் மனதில் நினைத்துக்கொள். உன் மனதை ஒரு பொழுதும் தளர விடாதே. உன்னிடம் இருப்பது மாபெரும் சக்தி அல்லவா, இந்த வராகி தாய் அல்லவா. நம்பிக்கையோடு இரு. நீ வளமான வாழ்வை பெறுவதற்கான எல்லா நிலையையும் நான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ யாருக்காக எதை பார்த்து அங்கு பயம் கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, அங்கு கடைக்கோடி முக்கில் நின்று கொண்டு அம்மா வராகி என்று என்னை அழைத்தாலே போதும். உன் மனதிற்குள் ஏற்பட்ட காயத்திற்கும் உன் மனதிற்குள் ஏற்பட்ட அவமானத்திற்கும் நான் ஆறுதல் சொல்வதற்கு வந்து கொண்டே இருக்கின்றேன். என் பிள்ளைகள் மனதில் எந்த கள்ள கபடத்திற்கும் அங்கு இடமில்லை. என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்கவில்லை. அப்படிப்பட்ட உனக்காய் இப்பொழுது இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது என்று என் மனமும் அங்கு துடியாகத்தான்
துடித்துக் கொண்டு இருக்கின்றது. உன்னை மதிக்காதவர்களுக்கு நீ ஏன் உன் நேரத்தை செலவழித்துக் கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம். உன்னை அங்கு துரோகத்தால் மூழ்கடித்தவர்கள் என்னை துரோகத்தால் மூழ்கடித்தவருக்கு சமம். என் பிள்ளையே, அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலைமையை நீ செயல்படுத்தி கொண்டே இரு. நீ என்ன நினைக்கிறாயோ அதை நிறைவேற்றி தருவதற்குத்தானே இந்த வராகி தாய் வந்திருக்கின்றேன். தொட்டதெல்லாம் துலங்கப் போகும் நல்ல நேரத்தை என் பிள்ளைகள் பெற்றுவிட்டார்கள். உன்னிடத்தில் இருக்கும் பலவீனத்தை அகற்றிவிட்டு பலத்தை கொடுத்துவிட்டு போகலாம் என்று இந்த வராகி தாய் வந்திருக்கும் பொழுது உன் புரிதல் மட்டும் உனக்கான வாழ்க்கையில் இருந்துவிட்டால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடு சகித்து கொண்டு வாழ்வதுதான் சிறப்பானது. உன் முயற்சியை இந்த உலகம் கவனிக்கவில்லையே என்று யோசிக்காதே. ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே நாம் முயற்சி செய்யும் பொழுது அதன் முடிவை நல்லதொரு முடிவை பெறும் வரையிலும் நமக்கான வெற்றி கிடைக்கும் வரையிலும் நம்மை யாருமே கண்டு கொள்ள மாட்டார்கள். அதற்காக நான் தனிமையில் இருக்கின்றேன் என்று சிந்திக்காதே. உன் வாழ்க்கையின் பக்கத்தை நிரப்புவதற்குத்தானே இந்த வராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என்னை காலம் முழுவதும் வணங்கிவிட்டே இரு. என் பிள்ளையே, உன் வாழ்வில் ஏற்றத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கை மலர்வனமாகத்தான் இருக்கப் போகிறது. இதுவரையிலும் அங்கு கேட்பாரற்று இருந்த நிலையில் உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருந்தாய். எனக்கு என்ன கேட்டேன், என்ன தந்து கொண்டு இருக்கின்றாய் என்று எதை செய்வது எதை விடுவது என்று அறியாது உன் மனதில் தீராத குழப்பத்தோடு இருந்தாய். என் தாயே, நான் பள்ளத்தில் வீழ்ந்து விட்டேனே என்று யோசிக்கிறாய். இப்பொழுது நான் சிகரத்தில் சேர்ப்பதற்கல்லவா வந்திருக்கின்றேன். வெள்ளத்தில் வீழ்ந்து விட்டேனே என்று நினைத்தாய். கரை சேர்ப்பதற்கு இந்த வராகி தாய் வந்து விட்டேன். பிணியில் துடித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாய். இதோ மருந்தாக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தாய், இந்த வெற்றியின் படைத்தளபதி உன்னருகில் இருக்கும் பொழுது நீ யாருக்காகவும் நீ அங்கு கண்கலங்கவே வேண்டாம். நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் முடித்து தருவதற்கு உனக்கு ஏற்ற வாழ்க்கையை சுழல்கின்ற இந்த தருணத்தில் காயப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் இறுதியில் என் பிள்ளைகளுக்கு வேண்டிய வெற்றியை மட்டும்தான் அங்கு கொடுத்தே தீருவேன். நான் நினைத்த இடத்திற்கு என் பிள்ளைகளை அழைத்து செல்லத்தான் போகிறேன். எந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் வராதா என்று நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒரு தருணத்தை அடைய போகும் விஷயத்தில் இப்பொழுது வெற்றியை காணத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு உரிமையானவர் உன்னை தேடித்தான் வரப்போகிறார். வெற்றி உனக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயம் நம்பிக்கையோடு இரு. நல்லதுதான் நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.